நிச்சயமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முழுவதுமாக குணமடைந்து சென்னை அப்போலோ மருத்துவமனையிலிருந்து இன்றைய தினம் வீடு திரும்பியுள்ளார். வீடு திரும்புகிறார் என்று செய்தி அறிந்தவுடனே திமுக தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அப்போலோ நுழைவாயிலிருந்தே முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக காத்திருந்தனர். குறிப்பாக ஒரு 6 மணிக்கு மேல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், அதற்கு முன்னதாகவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையிலிருந்து வெளியே வரும் போதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நோக்கி திமுக தொண்டர்கள் வாழ்க வாழ்க என்கிற கோஷத்தை விட்டு உற்சாகத்துடன் முதலமைச்சரை வரவேற்றுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் காரில் இருந்தபடியே தொண்டர்களை நோக்கி கையசைத்த நிலையில் தொண்டர்களும் முதலமைச்சரை உற்சாகத்துடன் கையசைத்து வரவேற்றதோடு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக சாலையின் இடதுபுறம் ஏராளமான தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருந்து முதலமைச்சரை கிட்டத்தட்ட ஒரு வார ஓய்வுக்கு பின்னர் வீடு திரும்பும் முதலமைச்சரை உற்சாகத்துடன் வீடு திரும்பியுள்ள முதலமைச்சரை உற்சாகத்துடன் வரவேற்று அவரை தற்போது வீடு திரும்பி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். தொடர்ந்து இங்கு சூழலை பொறுத்த வரைக்கும் ஏராளமான தொண்டர்கள் திமுக கொடியுடன் இங்கு வழிநெடுக காத்திருந்து முதலமைச்சரை தற்போது உற்சாகத்துடன் வீடு அனுப்பி வைத்துள்ளனர்.